தமிழ்நாட்டில் புதிதாக 3 சுங்கச்சாவடிகள் திறக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாட்டில் 3 இடங்களில் புதிதாக சுங்கச்சாவடிகள் அமைய உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் நங்கலிகொண்டான், திருவண்ணாமலை மாவட்டம் கரியமங்கலத்தில் புதிய சுங்கச்சாவடிகள் திறக்கப்பட்டு உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகம்பட்டியில் புதிய சுங்கச்சாவடியானது திறக்கப்பட்டு உள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்கள். தமிழ்நாட்டில் புதிதாக 3 புதிய சுங்கச்சாவடிகள் திறக்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்கள். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையமானது சுமார் 40க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளை அமைத்து கட்டணங்களை வசூலித்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு இருமுறை, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த சுங்கச்சாவடிகளில் கட்டணமானது உயர்த்தப்பட்டு வருகிறது. பாதி சுங்கச்சாவடிகளில் ஒரு 6 மாதமும், மீதமுள்ள சுங்கச்சாவடியில் ஒரு 6 மாதமும் இந்த கட்டணமானது உயர்த்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதாவது காலாவதியான சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் உள்ளதாகவும் அவற்றை அகற்ற வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் தமிழகத்தில் மீண்டும் 3 இடங்களில் புதிதாக சுங்கச்சாவடிகளை அமைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையமானது உத்தரவிட்டுள்ளது. அதற்கான கட்டண விகிதங்களையும் அறிவித்துள்ளது. அதன்படி விழுப்புரம் மாவட்டம் நங்கிலிகொண்டான், திருவண்ணாமலை மாவட்டம் கரியமங்கலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகம்பட்டி ஆகிய 3 இடங்களில் சுங்கச்சாவடிகளுக்கான புதிய கட்டண விகிதங்களை தேசிய நெடுஞ்சாலை ஆணையமானது அறிவித்துள்ளது. அதன்படி நங்கிலிகொண்டான் சுங்கச்சாவடியில் ஒரு முறை சென்று வருவதற்கான கட்டணம் 60 முதல் 400 ரூபாய் வரையில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான கட்டணம் 95 முதல் 600 வரை என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கரியமங்கலம் சுங்கச்சாவடியில் ஒரு முறை சென்று வருவதற்கான கட்டணம் 55 முதல் 370 ரூபாய் வரையிலும், ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான கட்டணம் 85 முதல் 559 வரையிலும் நியமனம் செய்யப்பட்டுள்ளது. இதே போன்று நாகம்பட்டி சுங்கச்சாவடியிலும் இதற்கான கட்டண விகிதங்களானது சுங்கச்சாவடி தேசிய நெடுஞ்சாலை ஆணையமானது அறிவித்துள்ளது. இந்த இடங்களில் சுங்கச்சாவடிகள் அமைக்கக்கூடாது என்றும் அதற்கான கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் என்றும் உள்ளூர் பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் அந்த பகுதியில் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதிகளில் அந்த சுங்கச்சாவடியில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அந்த சுங்கச்சாவடிகளுக்கான கட்டண விகிதங்களை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.